வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய ஜனநாயகத்தில் மகளிர் பிரதிநிதித்துவம் முக்கிய தூணாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 78வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்திய ஜனநாயகத்தில் மகளிர் பிரதிநிதித்துவம் முக்கிய தூணாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற அவைத் தலைவர்களின் 28வது மாநாட்டை இன்று புதுடில்லியில் தொடக்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சுமார் 15 லட்சம் பெண் பிரதிநிதிகள் உள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 100கணக்கான மொழிகள் பேசப்படுவதை எடுத்துரைத்த பிரதமர், அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை மற்றும் முழுமையான தன்மை ஆகியவை இந்திய ஜனநாயகத்தின் உண்மையான பலம் என கூறினார். நம் நாடு பன்முகத் தன்மையுடன் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். எவ்வித பாகுபாடுமின்றி கடைக்கோடி மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதுதான் இந்திய ஜனநாயகம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் மக்களே முதன்மையானவர்கள் என்றும் அவர்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளராகவும் உலகின் 2வது எஃகு உற்பத்தியாளராகவும் உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். காமன்வெல்த் சபாநாயகர்கள் மற்றும் பேரவைத் தலைவர்கள் மாநாடு நடைபெறுவது இது 4வது முறை என்றும் பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமூக ஊடகங்கள் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தி உள்ளதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு, தவறான தகவல், சைபர் கிரைம் போன்ற கடுமையான சவால்களை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். இந்த சவால்களை தீவிரமாக பரிசீலித்து பொருத்தமான தீர்வுகளை கண்டறிவது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து ஆழமான விவாதங்கள் நடைபெறும் என்றும் பின்னர் அது தொடர்பாக உறுதியான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 78வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஜெய்ப்பூரில் ஜகத்பூராவில் உள்ள மஹால் சாலையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த அணிவகுப்பு இந்திய ராணுவத்தின் வீரம், ஒழுக்கம் மற்றும் மேம்பட்ட ராணுவ திறன்களை வெளிப்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் உள்நாட்டு ஏவுகணை அமைப்புகள், மேம்பட்ட டாங்கிகள், ராணுவ வாகனங்கள், ட்ரோன்கள் மற்றும் வான் எதிர்ப்பு ஆயுத அமைப்புகள் உள்ளிட்ட ராணுவத்தின் நவீன போர் தயார் நிலையின் ஈர்க்கக்கூடிய காட்சி இடம்பெற்றது. பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று தங்கள் போர் திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இந்திய ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய ராணுவம் உறுதியாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பேரிடர்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடியின் போது இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதாகவும் முக்கிய உதவிகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய ராணுவத்தின் தைரியம் மற்றும் உறுதியான அர்ப்பணிப்புக்கு தேசம் வணங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சவாலான சூழ்நிலையில் தேசத்தை பாதுகாக்கும் தன்னலமற்ற சேவையின் அடையாளமாக ராணுவ வீரர்கள் திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத தைரியம், மிக உயர்ந்த தியாகம் ஆகியவற்றிற்கு தேசம் வணக்கம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். எல்லைகளில் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் இந்திய ராணுவம் நெருக்கடியான காலங்களில் ஒழுக்கம் மற்றும் மனிதாபிமான சேவை மூலம் உலகளாவிய மரியாதையை பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவ தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக 1895 ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறுவப்பட்டது. இந்திய ராணுவம் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளிலிருந்து உருவானது. இது பின்னர் பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் என்று அழைக்கப்பட்டது. இறுதியில் சுதந்திரத்திற்கு பிறகு அது தேசிய ராணுவம் என்று அழைக்கப்பட்டது. இந்திய ராணுவம் 1895 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டது. ஆனால் இந்தியாவில் ராணுவ தினம் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் துடிப்பான ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பின் உறுப்பினர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. இம்முயற்சியின் முக்கிய நோக்கம் இந்தியாவை வேலை தேடுபவர்களை விட வேலைகளை உருவாக்கும் நாடாக மாற்றுவதாகும். கடந்த 10 ஆண்டுகளில் இத்திட்டம் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் கண்டுபிடிப்பு போன்றவைகளில் குறிப்பிடத்தக்க உந்து சக்தியாக மாற்றியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுவை, தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் இப்பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயற்கை, சூரியன் மற்றும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் இந்த பண்டிகைகளை தமிழர்கள் கொண்டாடுகின்றனர். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று அதிகாலை முதலே மக்கள் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி இட்டு சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு வழிபட்டனர். புத்தாடை அணிந்து இறைவனை வழிபட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வட மாநிலங்களிலும் இன்று பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் புனித நீராடி மகர சங்கராந்தியை கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் பாரம்பரியத்தின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்வதாக தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், இந்த பொங்கல் பண்டிகை இன்று சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்த பொங்கல் பண்டிகை குறித்து தாம் மட்டற்ற மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த பண்டிகை நமக்கு உணர்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பொங்கல் பண்டிகை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று பொங்கல் பண்டிகை. இயற்கையோடு ஒன்றி இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழரின் மரபாகும். தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்துள்ளன. அவற்றுள் மிகவும் சிறப்பானது பொங்கல் பண்டிகை. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் முதல் நாளை போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இன்று தை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு பொங்கி வருவது என்று பொருள். இது அறுவடை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் மக்கள் வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புது பானையில் புத்தரிசியோடு வெல்லம், நெய், முந்திரி சேர்த்து பொங்கலிட்டு மகிழ்கின்றனர். ஈரானின் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானில் நடந்து வரும் சம்பவங்களை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய குடிமக்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய ஜனநாயகத்தில் மகளிர் பிரதிநிதித்துவம் முக்கிய தூணாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 78வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்.
தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.